என்னமாலா இது? நான்சி உங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கா. இந்த பண்டி வேற கார் எடுத்துட்டு வந்து இப்படி முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கான். அம்மா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் நான்சி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தீபாவளிக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வர போறோம்மா. என்னது, தீபாவளிக்கு போய் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றீங்களா? இது என்னடா புது பழக்கமா இருக்கு? எப்பவுமே நீ என் கூட தானடா வருவ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் மாலா எல்லாரும் சேர்ந்து போலாம், சரியா? நீங்க மட்டும் தனியா எல்லாம் எங்கேயும் போக கூடாதுடா. நான் உங்க கூட வரலம்மா. போன வாரம் இப்படித்தான் நீங்க சேலை எடுக்கிறேன்னு போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வந்தீங்க. பண்டி வந்துட்டியா பண்டி? நான் இவ்வளவு நேரம் உனக்கு தான் பண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா நான் போயிட்டு வரேம்மா. ஆண்டி நாங்க எல்லாரும் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறோம் ஆண்டி. சீக்கிரமா வா பண்டி. அக்கா பாத்தீங்களா, எல்லாரும் சேர்ந்து ஒரே தெருவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்மளை விட்டுட்டு இவங்க மட்டுமே தீபாவளிக்கு துணி எடுக்க போறாங்களாமா. போயிட்டு வரட்டும். என்னது இது? இந்த ரோஸ், லில்லி, லோட்டஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏ லில்லி, லோட்டஸ், அங்க பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க கூட வர்றீங்களா வரலையா? சீக்கிரமா வாங்கப்பா. ஹாய் பண்டி, நாங்க 2 பேரும் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கோம் பண்டி. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, எங்க மாம் அண்ட் டாட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறோம். சீக்கிரமா வாங்கப்பா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. கடைக்கு போனா பயங்கர கூட்டமா இருக்கும். மம்மி நாங்க எல்லாரும் பண்டியோட சேர்ந்து ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம் மம்மி. என்ன நான் செய்யுது? லில்லி, லோட்டஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த ரோஸ் இன்னும் ஆளை காணமே. ரோஸ் என்ன அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? ஏ ரோஸ், நீ வரலையாப்பா? அவன் நம்ம கூட வராம எங்க போக போறான்? நீ வண்டி எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டு முன்னாடி நிறுத்து பண்டி. ஏ ரோஸ், வாப்பா ரோஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஷாப்பிங் பண்ண போலான்னு நேத்தே பேசணும்ல. சீக்கிரமா இறங்கி வா, லேட் ஆச்சு பாரு. ஹாய் பண்டி அண்ட் நான்சி, எல்லாரும் ஷாப்பிங்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? நம்ம ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல டிம்பிள் பப்ளி எல்லாம் இருக்கா இல்லையா? அவ கூட நம்ம கூட ஷாப்பிங் வரேன்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டா பண்டி. அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க கார்ல வரோம், நீங்க உங்க கார்ல வாங்க. நான்சி, இன்னைக்கு செம்ம ஜாலியா இருக்க போகுது. நம்ம மட்டும் தான் நினைச்சேன். பிங்கி, பப்ளி, டிம்பிள் எல்லாம் கூட வர்றாங்க போல இருக்கு. ஹாய் பிங்கி, ஹாய் பப்ளி, டிம்பிள். கம் ஆன் गाइस, இன்னும் அங்க நின்னு ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வந்து கார்ல ஏறுங்க. ரோஸ், அது வந்து நானும் உங்க கூட ஷாப்பிங் வரட்டும் பாப்பா, ப்ளீஸ் பா. ஹே ரெட் வெல்வெட், நீங்களும் இங்க குடி வந்துட்டீங்களா? இட்ஸ் ஓகே ரெட் வெல்வெட், நீயும் எங்க கூட ஷாப்பிங்க்கு ஜாயின் பண்ணிக்கோ. நான் பழைய சண்டே எல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். நாளைக்கு வேற தீபாவளி இல்லையா? கம் ஆன் ரெட் வெல்வெட், சீக்கிரமா வந்து கார்ல ஏறுவா. थैंक यू ரோஸ், இந்த தீபாவளி செம ஜாலியா இருக்க போகுது. நான் இத்தனை நாள் தனியா தான்ப்பா ஷாப்பிங் போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து ஜாலியா ஷாப்பிங் பண்ண போறேன். இந்த கடையில தான் பண்டி எப்பவுமே ஸ்வீட் வாங்குவா. அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்வீட் சூப்பரா போடுவாங்கப்பா. பண்டி கார் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பண்டி அங்க பாரு, கரெக்டா பிங்கி கொண்டு போய் நம்ம எப்பவும் வாங்குற ஸ்வீட் கடையிலேயே நிறுத்திட்டா காரை. ரோஸ், காரை கரெக்டா தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. எல்லாரும் காரை விட்டு இறங்குங்கப்பா. என்னடா தீபாவளி வந்துருச்சு, உங்களை எல்லாம் ஆளை காணமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னப்பா இது, இவ்வளவு பேத்த உங்க கூட கூட்டிட்டு வந்திருக்க? எல்லாரும் சொந்தக்காரங்களா? இல்ல பாட்டி, இவங்க எல்லாரும் என் ஸ்கூல்ல படிக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி. இவங்க எல்லாரும் எங்க ஸ்ட்ரீட்டுக்கே குடி வந்துட்டாங்க தெரியுமா? அதனாலதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஷாப்பிங் பண்ணலான்னு வந்திருக்கோம் பாட்டி. என்ன பாட்டி இந்த வருஷம் ஸ்பெஷல்? எல்லாமே நம்ம கடையில புதுசா இன்னைக்கு காலையில தான்ப்பா தீபாவளிக்கு போட்டது. என்னென்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க. பண்டி அண்ட் நான்சி, உங்களுக்கு தானே எந்த ஸ்வீட் நல்லா இருக்கும்னு தெரியும். நீங்களே அதனால எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிடுங்க. ஆமா பண்டி, பாவம் பண்டி, இவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாதல்ல. பாட்டி, ரோஸ் வீட்டுக்கு எல்லா ஸ்வீட்ல இருந்து ஒரு 1/2 கிலோ போட்டுருங்க பாட்டி. அவங்க அம்மாக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சரிம்மா நான்சி, நீ சொன்ன மாதிரியே எல்லா ஸ்வீட்ல இருந்து 1/2 கிலோ போட்டுட்டேன். அடுத்த ஆளுக்கு என்ன வேணும்னு நீங்களே சொல்லிருங்க. நான்சி இரு நான்சி. பாட்டி, அந்த புதுசா ஏதோ ஸ்வீட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பூசணிக்காய் அல்வால இருந்து ஒரு 1 கிலோ வந்து லில்லி லோட்டஸ் வீட்டுக்கு போட்டுருங்க. தம்பி கரெக்டா கேட்டப்போ, இந்த பூசணிக்காய் அல்வா தான்ப்பா கடைசி 1 கிலோ தான் இருக்குது. கடையில எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால ஒரு 1/2 கிலோ கருப்பட்டி மைசூர் பாக்கும் சேர்த்து வைக்கிறேன். எங்க வீட்டுக்கு லட்டு போட்டுருங்க பாட்டி. எங்க அம்மாக்கு எப்பவுமே லட்டுனா ரொம்ப பிடிக்கும். என்ன நான்சி இது, இவ்ளோ ஸ்வீட் இருக்கு, லட்டு வேணும்னு கேட்டுட்டு இருக்க? அது இல்ல பண்டி, எங்க ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் லட்டு வாங்கினாதான் கரெக்டா இருக்கும். பாட்டி பாட்டி, எனக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும் பாட்டி. எனக்கு பால்கோவா ஒரு 1 கிலோ போட்டுருங்க. ஏய் டிம்பிள், உனக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும்ல? பாட்டி கடையில மட்டும் நீ பால்கோவா சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் வேற எங்கேயும் வாங்க மாட்டேன். சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஏய் எல்லாத்துக்கும் போட்டாச்சுலப்பா பாட்டி, அவ்வளவுதான் நினைக்கிறேன் பாட்டி. எல்லா பாக்ஸையும் ஒண்ணா எடுத்து வச்சு எவ்வளோன்னு சொல்லிருங்க, நானே எல்லாத்துக்கும் பே பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமா 2000 ரூபாய் ஆச்சுப்பா. வாவ், உண்மையாவே மத்த ஸ்வீட் கடையை விட ரொம்ப சீப்பா இருக்கு பண்டி. நம்ம இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து கார்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா மத்த ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலாமா? அந்த பக்கம் பாத்தீங்களா ஒரு பெரிய ட்ரெஸ் ஷாப் கூட இருக்கு. நான்சி, லில்லி, லோட்டஸ் எல்லாரும் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து கார்ல வைங்க.
லில்லி சொன்ன மாதிரி கார்ல வச்சுட்டு போயிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு கடைக்கு தூக்கிட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. அவ்வளவுதான், இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வச்சிருங்க. சரி, நீங்க எல்லாரும் முன்னாடி ட்ரெஸ் கடைக்கு போயிட்டே இருங்க, நான் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான்சி நான்சி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வளையல் பாசி பொட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்க்கோங்கம்மா. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நான் கடையை சாத்திட்டு போயிடுவேன். உங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டாங்கன்னா சாத்துறதுக்கு வசதியா இருக்கும். வாவ், இங்க இருக்கிற ஸ்டட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கே. இந்த மாதிரி நான் ஆன்லைன்ல தான் பார்த்திருக்கேன். ஆமாப்பா, இந்த கடையில் கம்மல் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா? இங்கே பார்த்தியா, மிக்கி மவுஸ் போட்டது, ஹலோ கிட்டி போட்டது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான்சி எப்போவுமே இங்கே தான் வாங்குவா. எனக்கு அந்த ஹலோ கிட்டி போட்ட மாதிரி இருக்கிற ஸ்டட் தான் வேணும். அக்கா, நான் இதை எடுத்துக்கிறேன். லோட்டஸ், எனக்கு கூட அந்த மிக்கி மவுஸ் போட்ட மாதிரி இருக்கிற இயரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை எனக்கு எடுத்து தரையா? தேங்க்யூ ஸோ மச் லோட்டஸ். எனக்கு நல்லா தெரியும் இந்த கடை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அக்கா அக்கா, எனக்கு அந்த மயில் மாதிரி இருக்கிற கம்மல் கொடுங்கக்கா. ஆக்சுவலி நான் ஒரு பட்டு பாவாடை தான் எடுக்கலான் இருக்கேன். பட்டு பாவாடைக்கெல்லாம் இந்த மாதிரி மயில் போட்ட ஜிமிக்கி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதான்க்கா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான்சி நான்சி, அந்த அக்கா கிட்ட சொல்லி எனக்கு அந்த நெயில் பாலிஷ் எடுத்து தரையா? பிங்க் கலர் இருக்கு, கோல்டன் கலர் இருக்கு. என்ன கலர் எடுக்கலாம்? கோல்டன் கலர் கிளிட்டர் வந்த மாதிரி இருக்கு. அக்கா, நான் இதையே எடுத்துக்கிறேன்க்கா. தேங்க் காட், நான் லிப்ஸ்டிக் வாங்க மறந்தே போயிட்டேன். ஆண்டி, எனக்கு அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து தருவீங்களா? ஆக்சுவலி தீபாவளிக்கு இந்த டைம் நான் கண்டிப்பா லிப்ஸ்டிக் போட போறேன். ஏ ரோஸ், போன டைமே உங்க அம்மா உன்னை லிப்ஸ்டிக் போட வேண்டாம்னு சொன்னாங்க, நீ லிப்ஸ்டிக் எடுத்துட்டு இருக்க. ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்னா எங்கள் மாம் போட்டுக்கலான்னு சொல்லிக்கிறாங்க நான்சி. அக்கா அக்கா, எனக்கு கூட இன்னொரு நெயில் பாலிஷ் வேணும். அக்கா, எனக்கு அந்த பிங்க் கலர் நெயில் பாலிஷும் கொடுங்கக்கா. எனக்கு நெயில் பாலிஷ்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ரோஸ்? எல்லாம் தேவையானது எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 300 ரூபாய் ஆச்சுப்பா. 300 ரூபாய் தானே ஆச்சே? அக்கா, நான் பே பண்ணிடுறேன்க்கா. வாட் இஸ் திஸ் பண்டி? எல்லாத்துக்கும் சேர்ந்து நீயே பே பண்ணிட்டு இருக்க. எங்க மாமி எங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் பண்டி, நீ இதை எடுத்து வைக்க மட்டும் ஹெல்ப் பண்ணு. எங்களோட பில்லை நாங்களே பே பண்ணிடுறோம். ஓ, நீங்க எல்லாம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சும்மா வாங்கி தரலாம்லாம் நினைக்கல. பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்களே கொடுத்துருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பண்டி பண்டி, நான் மட்டும் பணம் கொண்டு வரல பண்டி, நீ பே பண்ணிடுறியா? வீட்டுக்கு போய் மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து எங்க அம்மா கிட்ட கேட்டு நான் உனக்கு வாங்கி கொடுத்துடுறேன். ரோஸ், இங்க பாருப்பா, நான் நான்சி எல்லாருமே எப்பவுமே இந்த அக்கா கிட்ட தான் ட்ரெஸ் எடுப்போம். இந்த அக்கா கிட்ட லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கியூட்டா தான் இருக்கு பண்டி. பட் எனக்கு இந்த ஷாப் தான் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட இல்லையே. எப்படி இங்க ட்ரையல் பார்க்க முடியும்? சைஸ் பார்த்து வாங்கினீன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும்மா. அது மட்டும் இல்லை, இதே துணிகளை தான் கடையை பெருசாக வச்சுட்டு டபுள் மடங்கு ரேட்டுக்கு வித்துட்ருப்பாங்க. உனக்கு என்ன டிசைனில் என்ன சைஸில் வேணும்னு சொல்லு, எது வேணும்னாலும் நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே கம்மி விலை தான். அக்கா, என்னக்கா இது? உங்களை நம்பி உங்க கடையில நான் துணி எடுக்கலான்னு வந்திருக்கேன். பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் வச்சிருக்கீங்க. எனக்கு, சிண்டுக்கு, அதுக்கப்புறம் பப்ளுக்கெல்லாம் உங்ககிட்ட கடையில ட்ரெஸ்ஸே இல்லையா? பசங்களுக்கு இல்லாமல் இருக்குமா? பொண்ணுங்க தான் அதிகமாக கேட்குறாங்கன்னு பொண்ணுங்க துணியெல்லாம் ஹேங்கரில் மாட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டே இருங்க. நான் போய் உனக்கு, உங்கள் அண்ணனுக்கு, சிண்டுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியா? லில்லி லோட்டஸ், என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா எது வேணுமோ எடுத்துக்கோங்க. பஞ்சி, எனக்கும் என்னுடைய சிஸ்டர் லில்லிக்கும் அந்த பேண்ட் ட்ரெஸ் இருக்கு பாத்தியா, ப்ளூ கலர் அண்ட் பர்பிள் கலர்ல, அது எங்களுக்கு கரெக்டா செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதையே எடுத்து கொடுத்துரு பண்டி, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பண்டி பண்டி, இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் பட்டு பாவாடை தான் போடலான் இருக்கேன். மேல கோல்டன் கலர்லயும் மெரூன் கலர்லயும் ஒரு பட்டு பாவாடை சட்டை இருக்குல்ல, அதை எடுத்து கொடு பண்டி. ஏ ரோஸ், அங்க பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு பாரு, அது உனக்கு நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். இரு இரு, நானே உனக்கு அதை எடுத்து தந்துடுறேன். வாவ், அந்த பிங்க் கவுன் உண்மையாவே ரொம்ப பிரிட்டியா இருக்கு பண்டி, நான் அதையே எடுத்துக்கிறேன். எனக்கு எடுத்து கொடுத்துரு. ஓகே, ரோஸோட தீபாவளி ட்ரெஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த பிங்க் கவுன் தான். அடுத்தது லில்லி லோட்டஸ் வந்து அந்த ப்ளூ கலரும் பர்பிள் கலரும் தானே கேட்டீங்க. வெயிட் பண்ணுங்க, அதையும் நானே எடுத்து கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஸோ மச் பண்டி. ஏ பண்டி, அப்படியே இந்த பக்கம் பட்டு பாவாடை சட்டை இருக்குல்ல, எனக்கு, பப்ளிக்கு, ரெட் வெல்வெட்க்கு எல்லாத்துக்கும் கூட இந்த பக்கம் இருக்கு பாரு, அதை எடுத்து கொடுத்துரு. அதுதான் பண்டி, அந்த கோல்டன் கலர் மெரூன் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து பப்ளிக்கு. பக்கத்துல வந்து எல்லோ கலர்லயும் கீழே மல்டி கலர்ல ஸ்கர்ட் இருக்குல்ல, அதை எனக்கு எடுத்து கொடுத்துரு. நான்சி, போன தடவை விட இந்த தடவை இந்த அக்கா கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கு நான்சி. இது உங்க 2 பேத்துக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா, எல்லாரும் பிடிச்ச மாதிரி எடுத்துட்டீங்கல்ல? பண்டி, இங்கே பாருப்பா, உனக்கு, உங்கள் அண்ணனுக்கு, உன் தம்பிக்கு எல்லாத்துக்கும் இந்த ஷெர்வானி இருக்குல்ல, அது வந்திருக்கு பாரு. எல்லா கலர்லையும் எல்லா சைஸ்லையும் இருக்கு. உனக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ. அக்கா, நான் உண்மையாவே இந்த தடவை ஷெர்வானி தான்க்கா வாங்கலாம்னு நினைச்சேன். நீங்க அதையே எடுத்துட்டு வந்துட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட்ல 2 போட்டிருக்கீங்க பாருங்க, ஒரே மாதிரி டிசைன்ல, கலர் மட்டும் வேற இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு கலரும் பச்சை கலரும் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் கொடுத்துருங்க.
கொடுத்துருங்கக்கா. சிண்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற ரெட் கலரை கொடுத்துருங்க. எல்லாரும் எடுத்து முடிச்சிட்டிங்களா? விலை என்னன்னு சொல்லிடுறேன்ப்பா. அந்த ப்ளூ கலரு வைலட் கலரு ஒவ்வொன்றும் 1500, மொத்தம் 3000. இந்த பொண்ணு பிங்க் கலர் கவுன் எடுத்திருக்கே அது 3000, மொத்தமாக 6000. அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றும் 500 ரூபாய் தான்ப்பா, 7000. அதுக்கப்புறம் பண்டி பப்ளுவோடது 500 மொத்தமாக 8000 ரூபாய் ஆச்சுப்பா. உங்களால் முடிஞ்சா கொடுங்க, இல்லாட்டி உங்கள் அம்மா சாயந்தரம் வருவாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிக்கிறேன். ஓ மை காட், இந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் நான் பெரிய கடையில் போய் எடுத்ததா அது மட்டுமே 10,000 rupees வந்திருக்கும். வாட் இஸ் திஸ் ஆண்டி? கரெக்டாக தான் சொல்கிறீங்களா? ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி இருக்கு. அதானப்பா அந்த அக்கா முன்னாடியே சொன்னாங்க, இதே ட்ரெஸ் தான் பெரிய பெரிய ஷோரூமில் ஏசி எல்லாம் போட்டு வச்சுட்டு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வாங்குவாங்க. இந்த ஊருக்கு இப்போ தானே நீங்கள் புதுசு. இந்த ஊரில் இருக்கிற வியாபாரிங்கெல்லாம் என்றைக்குமே பேராசைப்படவே மாட்டாங்க. நியாயமான விலை கொடுத்து தான் வாங்குவாங்க. நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டு போங்க. அடுத்த தீபாவளி வந்தால் கூட இந்த துணியெல்லாம் கலரும் போகாது, கிளியவும் கிளியாது, அப்படியே நல்லா இருக்கும். நான்சி, பப்ளி அதுக்கப்புறமா புஷ்பா ரெட் வெல்வெட் எல்லாம் பட்டாசு வாங்கணும்னு சொன்னாங்க. என்ன தம்பி, நாளைக்கு தீபாவளியை வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் கடை காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குப்பா, பார்த்து வாங்கிக்கோங்க. 80% டிஸ்கவுண்ட்ல வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும். ஹை பண்டி, அங்க பாத்தியா? புதுசு புதுசா இருக்கு. அண்ணா அண்ணா, அந்த வெட்டிக்கிளி மாதிரி இருக்கல அந்த பட்டாசு கொடுங்கண்ணா. ரெட் வெல்வெட் இரு, நானே உனக்கு எடுத்து கொடுக்குறேன். இந்த வெட்டிக்கிளி பட்டாசு உண்மையாவே சூப்பரா இருக்கும்பா. வெட்டிக்கிளி மாதிரியே நல்லா பறக்கும் தெரியுமா? பண்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? உனக்கு தான் பட்டாசு வாங்க நல்லா தெரியும்ல, நீயே எது நல்லதோ பார்த்து எடுத்து கொடுத்துரு பண்டி. ஓகே வெயிட் பண்ணு. புஸ்வானா எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது கூட ஸ்பார்க்கிள் பட்டாசு தான், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே நைட்லயே வை. ரெட் வெல்வெட் பேசாம மார்னிங் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வெடிச்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். இந்த பம்பர பட்டாசு ஒரு 2 எடுத்து வைக்கிறேன். என்ன பண்டி இது? இந்த மாதிரி புஸ்வானா சங்கு சக்கரம் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்க. மேல பாரு, ஹாட் வீல்ஸ் இருக்கு, சின்சான் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஸ்கை ஷாட் ஒன்னு எடுத்து கூட ரெட் வெல்வெட்க்கு. கேமரா பட்டாசு சூப்பரா இருக்கும். பட்டாசுல இருந்து நல்லா ஃபிளாஷ் லைட்டா வரும். நான்சி சொன்ன மாதிரி இந்த ஷின்ஷான் பட்டாசு, அதுக்கப்புறம் ஸ்கை ஷாட். அண்ணா எல்லாம் எடுத்தாச்சுண்ணா. மொத்தமா என்ன ஆச்சுன்னு ஒரு ரேட்டு சொல்லுங்க. தம்பி, நான் என்னைக்கு உங்ககிட்ட அதிகமா ரேட்டு சொல்லியிருக்கேன்? 8000 ரூபாய் ஆச்சுப்பா. என்னது 8000 ரூபாயா? அண்ணா, எங்க மொத்த தீபாவளி ஷாப்பிங்கோட ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இவ்வளோ எல்லாம் கேட்டீங்கன்னா பட்டாசை வச்சுட்டு வேற கடைக்கு போயிருவோம்ண்ணா. நீ வேற தெரிஞ்ச பையனா போயிட்ட. சரி, உனக்காக ஒரு 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றேன். 7500 ரூபாயை கொடுத்துரு. அங்கிள், என்ன அங்கிள் சின்ன பசங்கன்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? கடைக்குள்ள வரும்போது 80% டிஸ்கவுண்ட்னு சொன்னீங்கல்ல. 8000 ரூபாயில 80% போச்சுன்னா 2000 ரூபாய் தான் அங்கிள். சின்ன பசங்க ஏமாத்தி இல்லைன்னு பார்த்தா முடியாது போல இருக்கு. சரிப்பா, 2000 ரூபாய் கொடுத்துட்டு பட்டாசு எடுத்துட்டு கிளம்புங்க. ஹாப்பி தீபாவளி.